டெல்லிக்கு ஸ்டாலின் போகிறது ஒன்றும் புதுசு இல்லை, அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வருவார். ஆனால் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனது மட்டும்தான் இவ்வளோ சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னா அது காரணம் இல்லாமல் இல்லை. நித்தி ஆயோகை கடுமையாக எதிர்த்தவர் ஸ்டாலின், எல்லாரும் தெரியாது. நித்தி ஆயோகால் எந்த லாபமும் கிடையாது. இவர் தமிழ்நாட்டில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வச்சுருக்கார். தமிழ்நாட்டில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அது மீட் பண்ணுறதே கிடையாது. நித்தி ஆயோக் அப்படி இல்லை, எவ்ரி இயர் மீட் பண்ணுறது. எவ்ரி இயர் அது யார் எந்த முதலமைச்சர் கலந்துக்கிறீங்களோ வாங்க, பரவாயில்ல பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு கொண்டு போகிறாரு. இந்த தடவையே வந்து எதிர்கட்சிகள் முழுக்க முழுக்க புறக்கணித்து நான் சொல்ல மாட்டேன். பினராயி விஜயன் போல, ரங்கசாமி போல, மம்தா போல, சித்தராமையா போல தவிர ரேவந்த் ரெட்டி போயிருக்காரு, பகவந்த் சிங் மான் போயிருக்காரு. ஒரு ஆம் ஆத்மியும் ஒரு காங்கிரஸும் போயிருக்காங்க. அவங்க வந்து ரேவந்த் ரெட்டி இது வரைக்கும் எல்லா நித்தி ஆயோக் மீட்டிங்கும் போயிருக்கார், அவரும் காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்டாலினை போகாதேன்னு சொல்ல, போன்னு சொல்ல, இந்தி கூட்டணி போகாதேன்னு சொல்ல, போன்னு சொல்ல. ஏன்னா அவரு இதில் தலையிட முடியாது கட்சி. காங்கிரஸ் முத நாள் வந்து ராகுல் காந்தி வீட்டுக்கு வந்து ஸ்டாலின் போயிருக்காரு. ஏன் ஸ்டாலின் போனார்னா, ஸ்டாலின் வந்து இப்போ இருக்கிற டவுட்டுக்கு காரணமே என்னென்னா டாஸ்மாக் ரைடு தான். இந்த டாஸ்மாக் ரைடு மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, இது கடந்து போயிடும். ஸ்டாலின் போனார், மோசம் கழிச்சு போல. சரி, நான் என்ன கேட்குறேன், மொத்தமே 6 நிமிஷம் பேசுனீங்க. 6 நிமிஷம் தான் பேசுனீங்க, மொத்தமே டைம் 6 நிமிஷம் தான் டைம். 6 நிமிஷத்தில் என்ன கன்வே பண்ணீங்க? இது நீங்கள் சென்னையிலேருந்தே பண்ணியிருக்க முடியாதா? ஏன்னா ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் போட்டார்னா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். இன்றைக்கி இல்லை நாளைக்காக படித்து பார்ப்பார், நடவடிக்கை எடுப்பார். நீங்கள் பிரதமரை தனியாக சந்தித்து கூட ரொம்ப குறுகிய டைம் தான் கேள்விப்பட்டேன். ஒரு 3 நிமிஷமோ 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே ஒன்றும். அது 2-3 நிமிஷத்தில் எப்படி இருக்கீங்க, ஹெல்த் நல்லா இருக்கா, உடம்பு சரியாக எப்படி இருக்கீங்க கேட்குறதுக்கே போயிடுமே தவிர பெரிய ஒரு கர்டிசி கால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹலோ எப்படி இருக்கீங்க, அவாயுன்ற மாதிரி கர்டிசி கால். ஸோ அவர் அந்த கான்ஃபரன்ஸில் பேசின நேரமும் குறைச்சல், ஆமாம், பிரதமர்கிட்ட 1-to-1 பேசின நேரமும் குறைச்சல், 2 குறைச்சல். இவ்வளோ குறைச்சலான நேரத்துக்கு எடுத்து ஒரு முதலமைச்சரோட ஷெட்யூலாம் பிஸியான ஷெட்யூல். அவர் ஊட்டிக்கு போனால் கூட நிறைய வேலை செய்கிறார். சார், எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தாரு, அந்த டைம் கூட வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிஎம் கொடுக்கலையா என்ன? ஆமாம், இல்லை இங்கே வந்து பிஎம் வந்து கொடுத்தா டைம் கொடுத்தா ஷார்ட் டைம் கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன்னா பிஎம்க்கு வந்து பிஎம் ஸ்டாலின் வரான்னு தெரிஞ்ச உடனே எதுக்கு வராங்கன்னு பிஎம்க்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் டீல் பண்ணிட்டு போகிறார். ஓகே, பிரதமர் வந்து எப்படி டீல் பண்ணார்னா, நீங்கள் இத்தனை நாளாக எனக்கு கருப்பு கொடி காமிச்சிங்க, இப்போ வெள்ளை கொடி காட்டுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் எங்கள் மேலே மரியாதை இல்லாமல் உங்கள் பையனை வச்சு மோடியா இடியான்லாம் பேச வைக்கிறீங்க. கொஞ்சம் கூட மரியாதைலாம், பிரதமருக்கு உண்டான மரியாதையே கிடையாது, இந்த மாதிரி பேச வைக்கிறீங்க அப்படின்னு மைண்டில் ஓடும். ஆனால் என்ன தான் கூட்டி கழித்து பார்த்தா கூட பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் மேலே ஒரு தனி பாசம் இருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? அது எனக்கு டெல்லி வட்டாரங்கள் சொல்றது. லாஸ்ட் டைம் வந்து கருப்பு கொடி காமிச்சாங்க, இப்போ வந்து கவர்னருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, நிதி கேஸ் போட்டிருக்காங்க. கவர்னர் வந்து செல்லா காசு ஆக்கிட்டாங்க, டம்மியா. என்னதான் இருந்தா கூட மோடிக்கு ஸ்டாலின் மேல ஒரு தனி பாசம் இருக்கிறதை டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அது என்ன பாசம், என்ன அன்பு, என்னத்தினால எனக்கு தெரியாது. அந்த டீட்டெயில் நமக்கு அவரோட மைண்ட்ல ரீட் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஸ்டாலின் வந்து இந்த குட் புக்ஸ் ஆஃப் மோடி. ஓகே, எப்படி குட் புக்ஸ்ல போனாரு, என்ன குட் புக்ஸ், என்ன காரணம்? மேபி கலைஞர்னால காரணமா? ஒரு 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 முக்கியமான பிரமுகர்கிட்ட பிரதமர் பேசியிருந்தா தகவல் வருது கன்ஃபார்ம் ஆல. நான் அப்பாவை போய் பார்த்தேன், அப்பா மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாரு. வீட்டுக்கு டெல்லி நாங்கள் 2 பேரும் முதலமைச்சராக இருந்த ஒரே பீரியட்ல இருந்தோம். அதனால அவன் அப்பா அவ்வளோ மேல் நம்பிக்கை. நான் என்ன அந்த குடும்பத்துக்கு தப்பு பண்ணேன் அப்படின்னு யார்ட்டையும் மனசு வருத்தப்பட்டு பேசின நியூஸில் ஸ்டாலினுக்கு போயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து டெல்லியில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டாலின் எதிர்க்கிற எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டு எல்லையோடு நிற்கிறது. சார், டெல்லியில் போனீங்கன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் அளவில் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ரொம்ப க்ளோஸ். எல்லா எம்பி, டிஎம்கே எம்பி எல்லாம் க்ளோஸாக இருக்காங்க. கனிமொழி அதுக்கான வெரி குட் லாபி இன் டெல்லி. அவங்களால சாதிக்க முடியாததே டெல்லி. ஏன்னா அவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க, ஒரு பத்திரிகையாளராக இருந்தவங்க வேறு. அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி வழி கொண்டு வரணும் தெரியும். அமித்ஷா வந்து தன் பொண்ணு மாதிரி நினைக்கிறார் கனிமொழின்னு டெல்லியில் யாரும் சொன்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அமித்ஷா வந்து பொண்ணு மாதிரி நினைக்கிறது தான் கனிமொழி. என் டாக்டர்னு தான் சொல்லுவாராம், மை டாக்டர் அப்படிமாராம். இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன பக்கத்து ரூம்லேருந்து ஒட்டு கேட்டிங்களான்னு கேட்கலாம். நமக்கு வர தகவல்கள் தான்.
அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து வெளிநாட்டு குழுவுக்கு வந்து கனிமொழி அமைச்சிருக்காங்க. கனிமொழி இஸ் த ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே இன் தமிழ்நாடு, இன் டெல்லி, ஆஃப் தமிழ்நாடு இன் டெல்லி. அந்த கனிமொழி வந்து இவங்க என்னதான் உதயநிதி இந்த மாதிரி பேசினா கூட அதெல்லாம் அங்கே சமாதானம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் விடுங்க சின்ன பையன் பேசுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் கனிமொழியோட வேலை. அங்கே சமாதானம் பேசி வெள்ளைக்கொடி காமிச்சு கொஞ்சம் அடக்கி வச்சு சாஃப்ட் பண்ணி அவங்கள போய் ரிக்வெஸ்ட் பண்ணி எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது. அதனால தான் ஸ்டாலின் வந்து கனிமொழியை நம்பிக்கிறது காரணமே இது மேலும் அதிகமாக தடுப்பதற்கு கனிமொழி ஒரு காரணமாக இருக்கலாம்னு பேசப்படுது. கனிமொழி போய் ஆஃப் பண்ணி வைக்க டெல்லியில் பவர் இருக்கா இருக்கு. அது இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் டீமே வந்து பிரபலமானவர்கள் தமிழ்நாட்டுக்கோசரம் உழைக்கிறாங்க. யார் சார் அந்த? வெங்கையா நாயுடு, சந்திரபாபு நாயுடு, எல்லா தெலுங்கு குரூப் எல்லாம் இருக்குது. எல்லா தமிழ்நாட்டுக்கோசரம் அப்படி வேலை செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு பிஜேபியில் ஒரு அணியே இருக்குது. தெலுங்கு லாபி. ஓகே. சந்திரபாபு நாயுடு சொன்னா அவரால் கேட்காம இருக்க முடியாது மோடியால. ஓகே. ஸோ சந்திரபாபு நாயுடு வழியா உள்ள ரூட் போறாங்க, வெங்கையா நாயுடு வழியா ரூட் போறாங்க. அது இல்லாம மிகப்பெரிய பணி ஆற்றுறது யாருன்னா இந்த விஷயத்துல டாஸ்மாக் மேட்டர்ல அடக்கி வாசிக்கிறதுக்கு தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க கவுண்டர் பார்ட்ஸை டெல்லியில கூப்பிட்டு அடக்கி வைக்க பாக்குறாங்க. ஸோ பேட்ச்மேட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இப்போ சீஃப் செக்ரட்டரியோட ஃப்ரெண்டு பேட்ச்மேட்னா அதுங்க சீஃப் செக்ரட்டரியா இருப்பாங்க, சிபிஐல இருப்பாங்க, ஐபியில் இருப்பாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருப்பாங்க, எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஸோ அரசியல்வாதியை விட அதிகாரிகள் இதெல்லாம் பிஜேபி பார்த்துட்டு தான் இருக்குது. பிஜேபிக்கு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது, பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் முட்டு கொடுத்து டிஎம்கேக்கு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுங்கன்னு பண்ணி அந்த மாதிரி போகிறதாகவும் நமக்கு தகவல் டெல்லியிலேருந்து வருது. ஏன்னா ஒன்றா ஒரே ஐஏஎஸ் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரி டெல்லியில் 3 வருஷம் ரெசிடென்ட் கமிஷனர் இருந்தார், தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தார். அவருக்கு தெரியாத ஐஏஎஸ் அதிகாரிகளே கிடையாது. ஏன்னா ரொம்ப பாப்புலர் மேன், எல்லாருக்கும் நல்லா பழகுவார், அன்பானவர். ஸோ அவரோட கான்டாக்ட் டெல்லியில் பறந்து விரிந்திருக்கு. அவருன்னு நான் சொல்ல, அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க பவரை யூஸ் பண்ணி சாஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன கேள்வி வருதுன்னா, எதுக்காக ஸ்டாலின் போனார் என்று கூறுவது கட்டாயம். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் போகல, நீங்கள் ரெகுலராக போயிருந்தீங்கன்னா யாரும் உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. எவ்ரி இயர் கலந்துக்கிறார்ப்பா சிஎம், அது ஒன்று என்னப்பா தப்பு. ஆனால் நீங்கள் மோடியை கடுமையாக எதிர்க்கிறீங்க, மோடியோட கொள்கைகள்லாம் எதிர்க்கிறீங்க, மோடின்ற பேரே உங்களுக்கு எட்டிக்காயா உட்காந்து பேசுறீங்க. மோடி எதிர்ப்புல சோனியா காந்தி ராகுல் காந்தியை பீட் பண்ணிட்டீங்க. நீங்க மோடி எதிர்ப்புல மம்தாவை பீட் பண்ணிட்டீங்க. அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இப்ப பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தோட பாடி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா பிரதமருக்கு மரியாதை கொடுத்தா நிக்கணும். இப்ப நம்மளாம் பிரதமர் பார்த்தா கை கட்டி நிற்போம். ஒரு முதலமைச்சர் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சருங்கிறது ஒரு எலெக்டட் போஸ்ட். அவரும் முதலமைச்சராக இருந்தால் பிரதமர் வந்திருக்கார், அவர் மரியாதை கொடுக்க தெரியும். சந்திரபாபு நாயுடு நின்ன விதமும் ஸ்டாலின் இருந்த விதமும் பார்த்தீங்கன்னா யார் எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் என்ன கன்வே பண்ணுறது நமக்கு தெரியும். ஓகே. ஆகவே ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஏன் நீங்கள் டெல்லிக்கு போனீங்க, சரி ஏதோ ஒரு நிதி கேட்க போனீங்க, எல்லாம் மெட்ரோ அது இது எல்லா ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட் என்ன வந்திருக்கு இது வரைக்கும் பணம்? 38,000 கோடி வரைக்கும் கேட்டீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பைசா வரல. ஸோ பணமே வராத இடத்துல போய் நீங்கள் முட்டி மோதி பண்ண போகிறீங்களா? இல்லை டெல்லி பயணம் இதுக்குன்னு தனியாக போனீங்கன்னா டெல்லி எதுக்கு போனாருன்னு கேள்வி. இப்போ துரைமுருகன் கதிரானந்த் ரெய்டு நடந்த போது அடுத்த நாளே துரைமுருகன் கதிரானந்த் டெல்லிக்கு போனாங்க. சண்டே போனாரு போட்டு மண்டே வந்துட்டாரு. ஜெகத்ரட்சகனோட வந்து துரைமுருகன் வந்து அந்த கேஸே டிராப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் டெல்லிக்கு போய் மோடியை பார்த்து வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் வழக்கு டிராப் ஆகுமான்ற கேள்வி எழுது. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பாஜக காரர்கள் தான். திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டா கிடையாது. குற்றச்சாட்டுகள் எழும்பொழுது தமிழ்நாடு பாஜகவோ மத்திய பாஜகவோ இல்லை பிரதமரை விலை கொடுத்து வாங்க முடியாது, உள்துறை அமைச்சர் விலை கொடுத்து வாங்க முடியாது, நாங்கள் எடுக்கிற முடிவில் சரியா இருப்போம் அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, டாஸ்மாக் வழக்கில் கவர்மெண்ட் சார்பா சரியா வாதாடலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கவர்மெண்ட் சார்பானா இடி சார்பா சரியா வாதாடல. ஏன்னா வாதாடி இருந்தானே இந்த அளவுக்கு வந்திருக்காது.
கவுண்டர் அஃபிடவிட் போட போறாங்களே சார் அடுத்த மாசம். கவுண்டர் ஃபீட் போட போறாங்க. வெக்கேஷன் அவங்களுக்கு ஒரு சாதகம் முடிஞ்சு போச்சு. வெக்கேஷன் கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்சு போச்சு. கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்சு இடியோட வக்கீல்லாம் என்ன பண்றான்னு பார்க்கணும். அவங்க சாப்பிட்டா போனாங்கன்னா நம்ம ஒன்று டெடியூஸ் பண்ணலாம். ஓ, இடி வக்கீல் சாப்பிட்டா போறாங்களா, அப்போ மேலேருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இடி வக்கீல் சாப்பிட்டா போல, அவங்க ஆர்டர் தான் போறாங்க. இந்த ஸ்டே வந்து இன்டரிம் ஸ்டே தான், இடைக்கால தடை தான், பர்மனன்ட் ஸ்டே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, லேடி எம்ப்ளாயிஸ் முன்னாடி வச்சு சிம்பதி தேடுறாங்க. லேடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாருங்க வீட்டுக்கு போகாம இருக்கான் அப்படின்னு. ஹைகோர்ட்டு ஒரு மனிதாபிமான ஒரு இதுதானே. ஹைகோர்ட்ல தான் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே சார். அந்த ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட், ரெண்டு கோர்ட்டுமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கும் முடிவுகள் தான் பாதி தீர்ப்புகளாக வருகின்றன. சட்டம் மட்டுமே அங்கே தீர்ப்பு இல்லை, மனிதாபிமானம் ஒரு தீர்ப்பு. ஸோ பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு கோவத்தில் கூட பண்ணியிருக்கலாம். இதுக்கெல்லாம் எப்படி இடியோட வக்கீல்கள் முறியடிக்க போகிறாங்கன்றதை வச்சு தான் உண்மையாக ஸ்டாலினோட டெல்லி பயணம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல், அவர் நினைத்ததை சாதித்து விட்டாரா இல்லை சாதிக்க முயன்றாரா அப்படின்ற கேள்வி அதுலேருந்து வரும். ஸ்டாலின் டெல்லி போயிருக்காரு, ஆனால் உதயநிதி புதுக்கோட்டையில் இடி என்ன நாங்கள் மோடியே பார்த்துக்கோன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சார். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, உதயநிதி பேசுறது வந்து சிறுபிள்ளைத்தனமான பேச்சுன்னு பாஜகங்க கண்டுக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இப்போ தமிழ்நாடு பாஜகலேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வருது இல்லை, அது வேறு என்னன்னு தெரியல. ஏதோ எப்பப்போ ஆடிக்கு ஒரு அமாவாசை வருது, அண்ணாவில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வரல. ஸ்டாலின் டெல்லிக்கு போனதுக்கும் அவர் பையன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா யாராவது ஒருத்தர் முட்டு கொடுத்தே ஆகணும் கட்சிக்கு. இப்போ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறவர் உதயநிதி தான், அவர் தான் முட்டு கொடுத்து பேசணும். அவர் பேசியிருக்கார், அது வந்து பெருசாக எடுத்துக்கோனா கடந்து போகலாம். ஏன்னா ஒரு ரைவாக பேசிட்டார், மோடி இடின்னு ரைவாக பேசிட்டு போயிட்டார், ரைமிங்காக பேசிட்டு போயிட்டார். அதனால் அது பெருசாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இது என்ன இதில் ஃபாலோ அவுட்னா, இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வாங்கினதுனால ஜிஆர் சுவாமிநாதன், லக்ஷ்மணன் போன்ற புகழ்பெற்ற நீதிபதிகளை தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அதெல்லாம் முன்னோர் என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி கவாய் அவர் ஒரு பௌத்தர், எங்களுக்கு நியாயமாக தீர்ப்பு வழங்குவாங்க. நீதிபதிகள் அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அவங்க நீதி வழங்க மாட்டாங்க. ஜிஆர் சுவாமிநாதனே ஒரு சிறந்த நீதிமான், அவரை போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே. நான் என்ன கேட்குறேன், எதுக்கெடுத்தாலும் போலீஸ்கார மேலே கண்டம் போடுறீங்க, ஐஏஎஸ் அதிகாரி மேலே கண்டம் போடுறீங்க, பத்திரிகையாளர் மேலே கண்டம் போட்டீங்க, என் மேலேயும் கண்டம் போட்டீங்க, இவங்க மேலே ஏன் கண்டம் போட மாட்டேன்றீங்க? அது தெரியல. ஆனந்த் வெங்கடேஷ் ஜி ஜஸ்டிஸ் அவர் மேலே கூட தான் அசிங்கமாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா எழுந்ததை கடந்து போகலாங்கிற ஒரு விஷயம். நாளைக்கு இது விட்டுட்டோன்னா என்ன நடக்கும்னா, யார் வேணால் நீதிமன்றங்களை விமர்சிக்கலாம், யார் வேணால் நீதிமன்றங்களை தப்பாக பேசலாம். டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்காக நீதிபதிகளை வசைப்பாடினால் நாளைக்கு எந்த நீதிபதியும் அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாங்க, விலகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய நீதிபதி நமக்கே வம்பு வேணும்னு போகிறாங்க, கேஸ் விசாரிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, விலகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வரக்கூடாது தான் என்னோட ஆதங்கம். டாஸ்மாக் கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அதுக்கப்புறம் இந்த ரத்தீஷ், இவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் அப்ஸ்காண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்தியாவுக்கு விரைவில் திரும்பி வருவாங்கங்கிற தகவல் வந்து தேசியமாக பேசப்பட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக் வழக்க என்ன பண்ண போறாங்க, எப்படி நடக்க போகுது, குறிப்பாக இவங்க எல்லாருமே இடி ராடாரில் மீண்டும் இருப்பாங்களா, இதை பற்றி ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதை பற்றி உங்க பார்வை? இடியோட கன்விக்ஷன் ரேட் 2% தான், ரொம்ப கம்மியாமா, ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுநிலையாக இருந்து பார்த்தீங்கன்னா இடியை மத்திய அரசாங்கம் பயன்படுத்தி தனது எதிரிகளை பணிய வைக்க முயற்சி செய்கிறதானா ஆமான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அப்படி தான் நடக்கு. நீங்கள் வந்து 1+2 = 3, 1+2 = 4 முடியாது, 2-3 தான் வர முடியும். இது வரைக்கும் இடி என்ன பண்ணித்து, துரைமுருகன் கேஸில் என்ன பண்ணித்து, கதிரானன் கேஸில் என்ன பண்ணித்து, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமைச்சர்கள்லாம் மாட்டினாங்க, என்னாச்சு, ஜெகத் ரட்சகன் என்னாச்சு, ஒன்றும் தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் என்ன, அவரை உங்களோட எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறியது. அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அமிச்சிட்டிங்க, போச்சு. அதுக்கப்புறம் இடி என்ன ஆச்சு, மணிஷ் சிசோடியா வேறு இடி என்னாச்சு, இந்த கேள்வியெல்லாம் திமுக காரன் கேட்கறதுனால பத்திரிகை நம்ம கேட்டே ஆகணும். இடியை நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்களா? இது இல்லாமல் ஒரு கேள்வி வருது, தொழிலதிபர்கள்லாம் போய் ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். இப்போது ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக டெல்லியில் குரல் கொடுக்குறது எல்லாம் நம்ம பேசணும். ஒரு முக்கியமான குரலை விட்டோம், அதானி குரல் கொடுக்குறாரு. ஸ்டாலினுக்காக அதானி குரல் கொடுக்குறாரு டெல்லியில். அது எனக்கு தெரியல. டெல்லியில் போய் அதானி பிரைம் மினிஸ்டரை பார்த்து அதானி சொன்னாராம், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ஸ்டாலின் மேட்டரில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் நடவடிக்கை எல்லாம் ஆளு. ஏன்னா
யார் சொன்னாலும் கேட்காத பிரதமர் அதானி சொன்னா கேட்பாருன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க பிஆர் உள்ள வந்து நெட்வொர்க்ல வந்து டிஎம்கே பீட் பண்ண ஆள் கிடையாதுங்க. பப்ளிக் ரிலேஷன்ல பயங்கரமா வச்சிருப்பாங்க டெல்லி கான்டாக்ட். அதனால தான் அதே மாதிரி டிஎம்கே இஸ் ஃபேமஸ் ஃபார் 2 திங். லீகல் விங், அதை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியா ஆள் கிடையாது. ஆமா. ரெண்டாவது பிஆர் விங், பப்ளிக் ரிலேஷன்ல டிஎம்கே அடிச்சுக்க ஆள் கிடையாது. அவங்க என்ன மனசில் வைக்கிறாங்களோ அப்படி ஜனங்க முழுக்க பரப்பிடுவாங்க. அது தப்போ ரைட்டோ ஜனங்க மைண்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. மத்திய அரசாங்கம் என்பது ஒரு பவர்ஃபுல் அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் செயல்படுறாருன்னா அந்த பிஆர் நெட்வொர்க்லாம் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த பிஆர் நெட்வொர்க்கில் அதானியும் வந்துட்டாருங்க தான் விஷயம். ஓகே. இதெல்லாம் மறுத்து பேச வேண்டியது இல்லை, உண்மை நிலையை சொல்ல வேண்டியது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி, இல்லைன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பு. ஏன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் இடம் சாதாரண இல்லை. பிரதமர், உள்துறை அமைச்சர், இப்போ அன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க உள்துறை அமைச்சரின் மகனும் இங்கே இருக்கிற மாப்பிள்ளையும் பிஸ்னஸ் பார்ட்னர். வியாபாரம் பண்ணுற தப்பு கிடையாது, வியாபாரம் பண்ணிட்டு போகலாம். அந்த வியாபாரத்தால் உங்களுக்கு தண்டனை தப்பிக்கப்படுமா, இல்லை தண்டனை குறைவாக கிடைக்குமா, இல்லை வழக்கே வாபஸ் ஆகுமா, இல்லை வழக்கு இல்லாமல் போகுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா எதிர்கட்சி 2 பேர் கூட்டணி வச்சாங்கன்னா இது எப்படின்னா பாஜகவும் திமுக கூட்டணி வைக்கிற மாதிரி அதையும் சொல்றாங்க. இப்போ விஜய் சொல்றாரு கள்ள உறவுன்ட்டார். பாஜக திமுக கள்ள உறவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால் அடி வாங்க போகிறது அதிமுக தான். நாளைக்கு கள்ள உறவுன்னு பிரச்சாரம் பண்ணா வச்சுக்கோங்க, அதிமுக ஓட்டு வராது. ஏன்னா அவங்களே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு என்ன வந்து திமுக ஓட்டு வராது. திமுக ஓட்டு வந்துடும். எப்படி வரும்னா மத்திய அரசாங்கத்துலேருந்து தப்ஸ்டார் வச்சுக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட். திமுக இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட மோடி அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து என்ன ஆகும், ஒரு 4 பேர் ஜெயிலுக்கு போவாங்க, ஒரு 6 பேர் ஜெயிலுக்கு தேடுவாங்க, இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு என்ன ஆகும், ஜெயிலுக்கு போகிறது தடுக்கப்படும். ஜெயிலுக்கு போகிறது தடுத்து வெளியில் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு பெரிய மாபெரும் சிக்கல்லேருந்து தப்பிச்சிட்டிங்களே. அந்த சிக்கல்லேருந்து தப்பிக்க வைப்பாரா மோடி, அமித்ஷா என்பதை இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ பாஜக தான் வந்து அக்னி பிரவேசம் செஞ்சு யாருன்னு காட்டிக்கணுங்கிறீங்களா? ஏன்னா முதலமைச்சர் போய் பிரதமரை பார்த்திருக்கார், முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டார். பிரதமர் விளக்கம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரதமர் அந்த மாதிரிலாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுற வழக்கம் கிடையாது. பிரதமருக்கு சார்பாக அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அட்லீஸ்ட் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல இதெல்லாம் பொய், இதெல்லாம் இது தப்பு, பிரதமர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, நடவடிக்கை எடுப்பாரு, கண்டிப்பா கைது நடவடிக்கை உறுதி, டாஸ்மாக்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு என்ன பயம்? ஏன்னா பிஎம் மைண்ட்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க அதுக்கு சொன்ன கான்ட்ராக்டா போச்சு வச்சுங்க, பிஎம் 10 டோஸ் வரும். ஸோ இருதலை கொள்ளி எறும்பா இருக்கிறது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. இதன் காரணமாக தான் வந்து பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு விஜய் சொல்றாரா? விஜய் சொல்றதுல நியாயம் இருக்க மாதிரி எனக்கு படுது. மறைமுக கூட்டணி இருக்காங்க. ஏன்னா துரைமுருகன் கேஸை நீங்க பாருங்களேன், சண்டே போயிட்டு மண்டே வந்தால் கேஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ டெல்லிக்கு போயிட்டு வராங்க. அப்போ பாஜகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பார்களா? கண்டிப்பா இழப்பார்கள். அது வர தேர்தலில் பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்கும். அதிமுக பாஜக கூட்டணியை பாதிக்கும் விஷயம் எதுன்னா நம்பகத்தன்மை. மோடி மீது நம்பகத்தன்மை இல்லாமல் போச்சுன்னா அவர் ஒரு அரசியல்வாதி தான், அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் தான், சாதாரண ஆள் தான் அப்படின்ற எண்ணம் வந்து வச்சுக்கோங்க, மக்களிடம் வந்து உங்களுக்கு இந்த இது போயிடும், கிரெடிபிலிட்டி போயிடும், கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் போயிடும். கிரெடிபிலிட்டி போச்சுன்னா உங்க இமேஜ் கெட்டு போயிடுமேன்னு பயமா இருக்கு. இவ்வளவு வருடமா நீ கட்டி காத்த இமேஜ், ஊழலின் எதிரி மோடி, ஊழலின் எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு கட்டி காத்த அந்த புகழ் பேரு கலங்க வரணுமாங்கிறத டெல்லி தான் கிளாரிஃபை பண்ணணும், இல்லைன்னா தமிழ்நாடு கிளாரிஃபை பண்ணணும். 2 பேருமே கள்ள மௌனமாக இருக்காங்க. அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. சமீப நாட்களாக தமிழ்நாடு அரசியல் சார்ந்து பவன் கல்யாண் ரொம்ப இதாக பேசுகிறாரு, தமிழில் ட்வீட் போடுறாரு, தமிழில் பேசுகிறாரு, பாரதியார் பாட்டெல்லாம் சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக வந்து திருவான்மையூரில் ஒரு கூட்டம், பவன் கல்யாண சிறப்பு விருந்தினராக வந்து பாஜக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பவன் கல்யாணை வச்சு தமிழ்நாட்டில் பாஜக எதுவும் ட்ரை பண்ண பார்க்குறாங்களா சார்? இதுவும் வந்து ஒரு ஆழம் பார்க்குறாங்களா? ரஜினியை எப்படி வந்து ட்ரை பண்ண பார்த்தாங்களோ அதே மாதிரி பவன் கல்யாண தமிழ்நாடு அரசியலுக்கு கொண்டு வரலாங்கிற ஒரு திட்டம் வந்து பாஜகவுக்கு இருக்கா? கூட்டணி கட்சி தான், பவன் கல்யாணம் வச்சு இதுவும் பாஜக திட்டம் தீட்டுகிறதா? ரஜினி அளவுக்கு பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் பாப்புலரான கிடையாது. ஆனால் தெலுங்கு மக்களிடையே ஒரு பாப்புலர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் தெலுங்கு மக்கள் இருக்கிறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறது. இந்த அளவுக்கு உண்மை தெரியல. பாஜக என்ன பார்க்கறது, பவன் கல்யாணை வச்சு இந்த தெலுங்கு வாக்குகளை நம்ம பக்கம் இழுக்கிறது ட்ரை பண்ணுறது. ஏன்னா தெலுங்கு தான் ஏன்னா ஒரு காலத்தில்
சென்னை மாகாணத்தின் தலைநகராக இருந்தபோது தமிழ்நாடு ஆந்திரா ஒண்ணா இருந்த இடம். ஆமா ஆமா தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் மனதேன்னு சொன்னாங்க அவங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த மெட்ராஸ் பிரசிடென்ட் மெட்ராஸை பிடிங்கிட்டு போய் பார்த்தாங்க தெலுங்காரெல்லாம். அப்புறம் மாப்போசிலாம் சண்டை போட்டு தடுத்து நிறுத்தினார். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் செத்தே போனார் ஆமா. ஆந்திராவோட தனி ஆந்திரா பிரிக்கிறதுக்கு. ஸோ ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்த காலத்துல இருந்தே தமிழ்நாட்டில் தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். சென்னையில தெலுங்கு சென்னையில் இன்ஃப்ளூயன்ஸ் தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் பல தொகுதிகளில் தெலுங்கு வேட்பாளர்கள் நிற்க வைப்பாங்க. ஆமா தெலுங்குல கேன்வாஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று. அதனால என்னன்னா பவன் கல்யாணை வச்சு இப்போ பவன் கல்யாண் வந்து நான் கேள்விப்பட்டவருக்கு KS ராதாகிருஷ்ணன் இவர் நம்ம வழக்கறிஞர் மதிமுகவில் அவரை தலைவராக போட்டு தமிழ்நாட்டோட விங்கு திறக்க போகிறதா கேள்விப்பட்டேன். ஜனசேனாவோட தமிழ்நாடு விங்கு திறக்க போகிறார். அர்ஜுனமூர்த்திலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் தெலுங்கு வாக்குகளை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இவங்க பவன் கல்யாண் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. நல்ல மாபெரும் க்ரௌடு. பவன் கல்யாண் படித்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அவர் டி நகர்லேயே சொல்லிருக்கா, டி நகர் எனக்கு பிடிச்சமான கீதா கேப்பில் போய் காஃபி சாப்பிடுவேன். அவரை பழைய நினைவுகள் நான் ஒரு வாட்டி மீட் பண்ணேன் டெல்லியில். என்ன இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்கண்ணா, என்னங்க உங்களோட தமிழ் நான் நல்லா பேசுவேன் கிண்டல் பண்ணார். ரொம்ப வெரி சாஃப்ட் மேன், ரொம்ப ஜோவியல் டைப்பு. ஆந்திராவில் அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வச்சுட்டு அந்த பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு உதவ முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்கு தப்பு இல்லை. எடுபடுமா சார்? எடுபடும். தெலுங்கு பேசும் மக்களிடம் பவன் கல்யாண் பாப்புலர். மலையாள ஓட்டுக்கு வேற யாராவது கொண்டு வரலாம். சுரேஷ் கோபி கொண்டு வரலாம். பாஜக என்னென்ன வேலையை பண்ணணுமோ அத்தனை ஜிமிக்கி வேலையும் பண்ணும். ஸோ சுரேஷ் கோபியை கொண்டு வரலாம். இங்கேருந்து இவர் பவன் கல்யாண் கொண்டு வரலாம். கனடாலேருந்து ராஜ்குமார் பையனை கொண்டு வரலாம். இதெல்லாம் பண்ணி பார்க்கும். ஏன்னா ஒரு தேர்தல்னு வந்துட்டா ஒரு வியூகம் அமைப்பதில் எல்லா விதமான வியூகம் அமைக்கலாம். சரி, இப்போ டிஎம்கேவோ அதிமுகவோ இந்த மாதிரி கொண்டாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கட்சி ரீஜனல் பார்ட்டி. டெல்லி காங்கிரஸ் கூட கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ்ல யாருமே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இவங்க பவன் கல்யாண் இருக்கிறதுனால காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. ஆந்திராவில் காணாமல் போச்சு. இந்தியா லெவல்லையும் காங்கிரஸ் காணாமல் போச்சு. ஆல் இந்தியா லெவலையும் காணாமல் போச்சு. ஆகவே தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ப்பதற்கு, தேர்தலில் ஜெயிப்பதற்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ, என்னென்ன எண்ணங்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணுறதுன்னு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இதை விட பெரும் நிறைய கூத்தெல்லாம் பார்க்க பண்ணணும். நிறைய வர பாருங்க. டெல்லியிலேருந்து வருவாங்க, கேம்பெயின்குன்னு வருவாங்க, அதுக்கு பண்ண வருவாங்க, நிறைய செலவு வைப்பாங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு செலவு நிறைய வைக்க போகிறாங்க. இது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து தமிழ்நாடு மேலே ஒரு பாசமாக இருக்கார். சந்திரபாபு நாயுடு வந்தார்னா சிஇஓலாம் ஓட்டு போடுவோம். தமிழ்நாட்டில் இருக்க சிஇஓலாம் ஓட்டு போடுவான் சந்திரபாபு. ஏன்னா இது நோன் டெக்மேன் சிஇஓ ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பரவர். ஓகே, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது படித்த மக்களிடம். சந்திரபாபு நாயுடு உள்ளே வந்தாலும் வரலாம். ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குமானா கண்டிப்பாக வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். நம்ம சார் என்ன சார் அண்ணாமலை அம்பன் விட்டாங்களே சார் டெல்லி பாஜக எந்த ஒரு புதிய பொறுப்பும் கொடுக்கல போல இருக்கே. அண்ணாமலை நாளைக்கு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். ஜூன் 1ஆம் தேதி பேசுகிறார். அண்ணாமலை வந்து தனி கட்சியில் ஆரம்பிக்க மாட்டார். அது கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த பாஜகவுக்கு அண்ணாமலை துரோகம் பண்ண மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. பாஜக விட்டு விலகி ஒதுங்கி இருக்கலாம். ஓகே, ஆனா விலகி இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா விலகி இருக்க மாட்டார். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு மீட்டிங் பேச போறாரு, ஆர்ஆர் சபால பேசுறாரு. அந்த மீட்டிங்ல என்ன அவரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு கொஞ்ச நாளா பத்திரிகையில அவர் முன்னால பேசவே இல்லை, மீடியால பேசல. ஆமா. இந்த 1ஆம் தேதி மீட்டிங் வந்து ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல அண்ணாமலை என்ன கருத்தை சொல்ல போறார், என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக முதலுடைய டெல்லி பயணம் பத்தி பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. டெல்லியில தமிழ்நாடு கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி வேலை பார்க்குறது. அந்த லாபியில தெலுங்கு லாபியும் இருக்காங்க, அதானி லாபியும் இருக்காங்கன்னு உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.